29 எலெக்ஷன் நடக்கும்ல மேடம். இந்த கேள்வி கேட்கறதுக்கு நான் வெக்கப்படுறேன். நீங்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு வாக்கு செலுத்த போகிறதில்ல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கிடையாது, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ண தேவை கிடையாது. சப்போஸ் நான் பாஜகவுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு பாஜக வாக்காளர் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். நீங்கள் இந்த வரப்போகிற எலெக்ஷனில் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்கு செலுத்துனீங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் 5 வருடம் கழிச்சு வரும்ல எலெக்ஷன், அதில் நீங்கள் வாக்கு செலுத்துறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு மறுக்கப்படலாம், கிடைக்காமல் கூட போகலாம். அதாவது பாஜகவுக்கு ஆதரவாக இல்லை, உங்களுக்கு வாக்கு செலுத்துறதுக்கான வாய்ப்பே கிடைக்காம போகலாம். ஏன்னா தேசிய ஒருமைப்பாடு, மக்களாட்சி, ஜனநாயகம் இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் தானே தேர்தல் நடக்கும். நீங்கள் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்கு செலுத்திட்டீங்கன்னா சர்வாதிகாரத்தின் முதல் படி ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதற்கு அப்புறம் சர்வாதிகாரம் படிப்படியாக வளர்ந்து கொண்டே இருக்கும். சப்போஸ் அடுத்தும் எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குதுன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் வாக்கு செலுத்தினாலும் செலுத்தாட்டாலும் வெளில போகிறது பாஜகவாக தான் இருக்கும். 29 எலெக்ஷன் நடக்கும்ல மேடம். இந்த கேள்வி கேட்கறதுக்கு நான் வெக்கப்படுறேன். நீங்கள் கேட்குறீங்க.